தேவன் நம்மளை இம்மட்டுமா பத்திரமா பாதத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மளை எதிர்பார்ப்பது என்னன்னா, அவரோட வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியணும். இரண்டாவது அவரோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும், உண்மையாய் செவி கொடுக்கணும் எதிர்பார்க்கிறாரு. உபாகமத்து புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை வெண்மையாக வைப்பார். எப்போ நம்மள ஆண்டு ஆஸ்வதிப்பாருன்னா, எப்போ கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம உண்மையா எப்போ செவி கொடுக்கிறோமோ அப்பொழுது ஆசீர்வாதம் வரும். நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்காம ஒரு கட்டளை நம்ம கை கொள்ளாம கீழ்ப்படியாம இருந்தோம்னா நம்ம ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வராது. 28ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1-15 வசனம் வரையிலும் ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். அதனால 16ல இருந்து 68 வசனம் வரையிலும் சில வசனங்களை தவிர கீழ்ப்படியாத நிமித்தம் வருகிற சாபத்தை கர்த்தர் சொல்லியிருப்பாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார், போகிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார், நீ கீழாக்கள் மேலாவாய். அநேக வசனங்கள் இந்த வாக்குத்தத்த வசனத்தை 28ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆனா இந்த அதிகாரத்துல கீழ்ப்படியாமையினால் வருகிற சாபம் இதை விட அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறது. சோ கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும், உண்மையாய் செவி கொடுக்கணும், கட்டளைகள் நம்ம கீழ்ப்படியணும். இது சுயத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் வாழ்ற அந்த உணர்வுகள் இதயத்தோடு வாழ்ந்து அவர் நம்ம கீழ்ப்படிந்து உண்மையாய் நம்ம செவி கொடுப்போம். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பார், இன்னும் ஆஸ்வதிப்பார். கீழ்ப்படியாத நேரத்துல அவர் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன் கிடையாது. கீழ்ப்படிந்து செவி கொடுத்தால் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.